அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்கும் சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் ஆன்லைன் கோர்சஸ் மிஸ்டர் TR அருள்ராஜன் அவர்கள் நடத்திட்டு வராங்க. இதுல நீங்க ஜாயின் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற வெப்சைட் லிங்க் ஆர் கூகுள் ஃபார்மை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். எக்ட்ராவின் கேண்டில் ஸ்டிக் ட்ரேடிங் இரண்டாவது பாகத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம போன வாரம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம புல் கேண்டில் அப்படின்றத எப்படி ஹேண்டில் பண்ணணும், அது எங்க வரும்போது எந்த மாதிரியான செய்தி நமக்கு சொல்லுது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ நம்ம அடுத்த பகுதிக்கு போக போறோம். இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை இப்பதான் ஆரம்பிச்சிருக்கணும் அப்படின்றதுனால போன வாரம் பார்க்க தவறியவர்களுக்காக அவங்களுக்கு நான் என்ன பண்ண போறேன், குயிக்கா ஒரு தடவை நான் ரீகேப் பண்றேன். அதுல இருந்து நம்ம தொடர்ந்து போயிடலாம். ஓகே, ஸோ கேண்டில் ஸ்டிக்ஸ் ட்ரேடிங் எபிசோட் 2. இதுல நம்ம போன வாரத்தினுடைய பகுதி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு புல் கேண்டில் ஃபார்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஓப்பன் விட க்ளோசிங் ஜாஸ்தியாக வரக்கூடியது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுல குறிப்பா அந்த மிட் பாயிண்ட் அப்படின்றது பாடி ஆஃப் த கேண்டில் மிக முக்கியமான ஒரு பகுதியா சொல்லியிருந்தேன். அந்த பாடி ஆஃப் த கேண்டில்ல பிரைஸ் இறங்கி வரும்போது அது ஒரு சப்போர்ட் எடுத்து மேல திரும்பலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதே மாதிரி இதனுடைய முக்கியமான விஷயங்கள் வேர் இட் அப்பியர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஃபாலுக்கு அப்புறம் சப்போர்ட் லெவல்ல ஒரு புல் கேண்டில் வரும்போது அது திரும்புறது நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் லெவலில் போய் இடிக்கும் போது அங்க வரக்கூடிய புல் கேண்டில் எந்த அளவுக்கு நமக்கு சாதகமா இருக்கும் அப்படின்றதையும் நான் விளக்கியிருந்தேன். தடுக்கப்பட்டு கீழ் நோக்கி திரும்பலாம். அதை தொடர்ந்து ஒரு உந்துதல் வரும்போது அது உடைத்து ஏறக்கூடிய ஒரு சூழலையும் நம்ம பார்த்தோம். டவுன் ட்ரெண்ட்ல வரும்போது வரக்கூடிய புல் கேண்டில நம்பி வேலை பார்க்கலாமா அப்படின்னா நோ அப்படின்றதுக்காக இங்க ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்திருந்தேன். நிப்டியே கூட இது போன வாரம் ஒரு புல் கேண்டில் இங்க வந்தது. அந்த புல் கேண்டில் வந்த பிறகு அது என்னாச்சு, கொஞ்சம் ஒரு புல் பேக் ரேலி முடிஞ்சு மீண்டும் இறங்க ஆரம்பிச்சதை நம்ம பார்க்கிறோம். ஓகே, ஸோ புல் கேண்டில் அப்படின்றத பல சூழல்ல எல்என்டி ரிசல்ட் வரும்போது நல்ல ரிசல்ட், கேப் அப், ஆனா தாக்கு பிடிக்கல. அதே மாதிரி இந்துஸ்தான் யூனிலிவர் நல்ல ரிசல்ட் ஏறியது, ஆனா அடுத்த நாள் என்ன ஆயிடுச்சு, கம்ப்ளீட்லி ட்ரைன் அவுட் ஆனதை நம்ம பார்க்கிறோம். அம்புஜா சிமெண்டோட ரிசல்ட் அப்படின்றது இறக்கத்திற்கு பிறகு வரதுனால கொஞ்சம் சஸ்டைன் ஆனதையும் நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல புல் கேண்டில் அப்படின்றது பல்வேறு ரிசல்ட் சூழ்நிலையில பாருங்க, ரிசல்ட் வந்த உடனே முந்தின நாள் நல்ல ஏற்றம், அடுத்த நாள் என்ன ஆயிடுச்சு, இறங்க ஆரம்பிச்சதை நம்ம பார்க்கிறோம். ஸோ ஒரு கேப் டவுன்ல வரக்கூடிய ஒரு புல் கேண்டில் பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அது 21,761. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட் லெவல் நிப்டில இருக்க போது அதை நீங்க வர காலத்துல பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து நம்ம பார்க்கலாம்னு படிச்சோம். இப்போ இந்த வாரம் எடுத்துக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா பியர் கேண்டில் பத்தி எடுத்துக்கிறோம். ஸோ பியர் கேண்டில் ஓப்பன் அப்படின்றது மேலையும் 235 க்ளோஸ் 220 வச்சு வரைகிறோம். ஸோ அதனால இது இறங்கி முடியறதுனால சிவப்பு கலர் கேண்டிலா இருக்கிறத நம்ம பாக்குறோம். இதுலயும் முக்கியமா ஹையை காட்டுறதுக்கு மேல ஒரு விக்கி போட்டிருக்கோம், கீழே லோ காட்டுறதுக்கு விக்கி போட்டிருக்கோம். மிட் பாயிண்ட் அப்படின்றது முக்கியமான இடமா பாக்குறோம். மேல இருக்கக்கூடிய விக்கி ஏரியா கூட ஒரு முக்கியமான, அதாவது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸா மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டு மேல கீழே. இந்த நிலைமையில நம்ம இந்த பியர் கேண்டில் அப்படின்னு வரும்போது அது ஏறி எங்க தொட்டுட்டு இறங்குதோ அந்த இடத்துல இருந்து என்ன ஆகலாம், பிரைஸ் கீழே இறங்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஸோ இந்த பியர் கேண்டில் அப்படின்றது எங்கெங்கெல்லாம் வந்தா இதுக்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயமா எடுத்துக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்காக குயிக்கா நான் காட்ட இருக்கிறேன். ஸோ இந்த ஒரு அப்சர்வேஷன்ல பாத்தீங்கன்னா ரிவர்சல் பாயிண்ட், எப்படி புல் கேண்டிலுக்கு ஒரு ரிவர்சல் பாயிண்ட் நம்ம கீழே பார்த்தோமோ அந்த மாதிரி இது ஏறிக்கிட்டே இருக்கும்போது இந்த இடத்துல ஒரு ஏற்றத்தின் முடிவில் வரக்கூடிய அந்த சிவப்பு கலர் கேண்டில் என்ன செய்யுது, ஒரு ரிவர்சலை கொடுக்குது. அதே சமயம் இதுல ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா ஒரு கேப் அப் ஆயிருக்குது நீங்க பாக்குறீங்க. ஸோ கேப் அப் ஆயிட்டு இறங்கி முடிகிற இந்த சிவப்பு நிற கேண்டில் என்பது பவர்ஃபுல்லான இறக்கத்திற்கான அறிகுறியாகவும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ கொட்டக் பேங்க்ல அங்க துவங்கி அதன் பிறகு என்ன ஆயிடுச்சு, பிரைஸ் தொடர்ந்து இறங்கு முகமா மாறி இருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். ஓகே, ஸோ இதற்கு அடுத்து அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த பிரைஸ் ஏறிக்கிட்டே இருக்கும்போது அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் கிட்ட வரக்கூடிய பியர் கேண்டில் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அங்க போய் ரெசிஸ்ட் ஆயிட்டு அதன் பிறகு என்ன ஆயிடுச்சு, ரிவர்சல் ஆகுது நம்ம பாக்குறோம், கீழ் நோக்கி வருது. அதான் என்டர்பிரைஸ் நம்ம பார்த்த ஒரு விஷயம். அது அடுத்த கட்டமா பார்க்கும்போது அந்த சப்போர்ட் லெவலையும் உடைச்சு கீழ் நோக்கி இறங்குறத பாக்குறோம். அப்போ பவர்ஃபுல் ரிவர்சல் அப்படின்ற இடத்துல நம்ம ரெண்டாவது கட்டமா ரிவர்சல் அப்படின்றது ரெசிஸ்டன்ஸ் லெவலே வரலாம் அப்படின்றதையும் நம்ம பாக்குறோம். இப்போ அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஷூட் பண்ணும்போது நம்ம அப்சர்வ் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, ஏசியன் பெயிண்ட்ல அந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் லெவல் கிட்ட ஒரு பியர் கேண்டில் வந்திருக்கிறது. இப்ப இந்த 2510 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல இப்ப இடிச்சிட்டு ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்திருக்கு. இது இனிமேல் இறங்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். உங்களுடைய கமெண்ட்ஸையும் கூட இந்த மாதிரி அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், நீங்க தொடர்ந்து உங்களுடைய கமெண்ட்ஸ்ல போட்டுக்கிட்டே வரலாம். இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய இடத்துல எல்லாம் நீங்களும் அப்சர்வ் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸை போடுங்க, படிக்கிற மற்றவங்களுக்கும் அது உபயோகமா இருக்கும்.
ஓகே. ஸோ இதற்கு அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த பியர் கேண்டில் அப்படின்றது தொடர்ந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல இடிக்கிறது தாண்டாம சப்போர்ட் லெவல்ல உடைக்கிறத பாக்குறோம். இங்க பாத்தீங்கன்னா இங்க 2553 இந்த முதல் சப்போர்ட் லெவல் என்ன பண்ணிடுச்சு, ஒரு பியர் கேண்டில் உடைக்குது. அப்போ உடைக்கும் போது தொடர்ந்து அது இறக்கத்துக்கான ஒரு அறிகுறியா பாக்குறோம். இதனுடைய தொடர்ச்சியா பாருங்க, அதான் என்டர்பிரைசஸ்ல ஒவ்வொரு சப்போர்ட்டும் தொடர்ந்து உடைச்சதை பாக்குறோம். அடுத்தது இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பியர் கேண்டில் ஃபார்மேஷன் எப்ப வருது, ஆஃப்டர் வெரி ஷார்ப் ரைஸ். இங்க பாருங்க தொடர்ந்து ஒரு நீளமான ஒரு புல் கேண்டில் வந்துகிட்டே இருக்கும்போது அதோட எண்டுல ஒரு பியர் கேண்டில் வந்துச்சுன்னா உஷாராயிடணும். அப்படி உஷாரானா என்ன அர்த்தம், திரும்பி ஏறின வேகத்திலேயே அது கீழ் நோக்கி இறங்கிடலாம். எங்க இருந்து ஏற ஆரம்பிச்சதோ அங்கேயே வந்தாச்சு. இதோட அறிகுறி எங்க வந்தாச்சு, இதோட உச்சத்திலேயே வந்தாச்சு. ஸோ சிப்லால பார்த்த ஒரு அப்சர்வேஷனை நான் கூட இப்போ ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி அதானி என்டர்பிரைசஸ்ல நம்ம சப்போர்ட் உடைச்சதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த சப்போர்ட்டை உடைத்தல் அப்படின்றது முதல் கட்டமா இங்க பாக்குறீங்க. அதற்கு அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா ரெண்டாவது சப்போர்ட்டை இந்த இடத்துல உடைச்சிருக்கு, தொடர்ந்து இறங்கிட்டே இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ சப்போர்ட்டை உடைச்சு இறங்குதல் அப்படின்றது இப்படி ஒரு பியர் கேண்டில் மூலம் நடந்தா அது பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத நம்ம படிச்சுட்டே வரோம். இதற்கு அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பியர் கேண்டில் சப்போர்ட் கிட்ட வந்து உடைச்சா இறங்குமா அப்படின்றத இப்போ அதானி போர்ட்ல இந்த நிகழ்ச்சியை நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த சப்போர்ட் லெவல்ல ஒரு பியர் கேண்டில் வந்து இங்க உடைச்சிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ அதனால என்ன எதிர்பார்க்கிறோம், ஸோ தொடர்ந்து இது ஒருவேளை இறங்க ஆரம்பிக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் தற்போது இருந்து வருகிறது. அது நடக்குதா அப்படின்றதை நம்ம பார்க்கலாம். நீங்களும் அப்சர்வ் பண்ணுங்க, கமெண்ட்ஸ்ல போட ஆரம்பிங்க. சில சமயம் இந்த இடம் வந்து உடைச்சு கீழே இறங்காமல் கூட வரலாம். ஏன்னா சப்போர்ட் லெவல்ல அப்படின்றது அடுத்த கேண்டில் ஒரு புல் கேண்டிலா வருகின்ற பட்சத்தில் என்ன ஆயிடுங்க, ரிவர்சல் நடக்கும். ஸோ அதனால நம்ம அடுத்த கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணோம். எப்பயுமே கேண்டில்ஸ் பொறுத்த வரைக்கும் கன்ஃபர்மேஷன் 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 அடுத்த கேண்டிலுக்கு சாதகமா இருக்க வேண்டும். அதாவது என்ன நம்ம படிக்கிறோமோ அதுக்கு சாதகமா இருக்கணும். அதற்கு அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல பியர் கேண்டில் ஃபார்மேஷன் இந்த சைடு வேல் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த இடத்துல எஸ்பிஐ லைஃப் பாருங்க, ரொம்ப காலமா சைடு வேலை தான் இருக்கு. பிரைஸ் மூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா 1760 மேல 1860 இந்த 100 ரூபாய்க்குள்ளதான் மேல கீழே போயிட்டு வந்துகிட்டே இருக்கு. ஆக மேல இடிக்கும் போதெல்லாம் இந்த பியர் கேண்டில் வருதா, ஆமா சார். இறங்குதா, இறங்குது. இப்போ அது எப்படி பார்க்கணும் அப்படின்னா பயப்பட வேண்டியது இல்லை. இந்த சைடு மூவ்மெண்ட்ல கீழே வரும்போதெல்லாம் நம்ம பை பண்ணிக்கலாமா, எஸ். அப்ப பியர் கேண்டில் வரக்கூடிய ஒரு சூழல் வாய்ப்புகளை எப்படி உருவாக்குது அப்படின்றத கூட நம்ம இங்க பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஸோ மேல பியர் கேண்டில் வந்து வந்து இறங்கிட்டே இருக்கு. இப்பவும் கடைசியா பாத்தீங்கன்னா ஒரு பியர் கேண்டில் வந்திருக்கு. ஸோ நீங்களும் இதை அப்சர்வ் பண்ணுங்க. அது கீழே 1760 இல்ல 1780 இந்த ஏரியால ரீபவுண்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணலாம், வாங்குவதற்கான வாய்ப்பா பார்க்கலான்றதுதான் இந்த கேண்டில் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தியா நம்ம பாக்குறோம். ஸோ உங்க அப்சர்வேஷனை தொடர்ந்து கமெண்ட்ஸ்ல போட்டுக்கிட்டே வாங்க, கேள்விகளையும் போடுங்க. அடுத்து பியர் கேண்டில் இந்த அப் ட்ரெண்ட்னு கொடுத்துருக்கிறேன். ஸோ இந்த பியர் கேண்டில் இந்த அப் ட்ரெண்ட் அப்படின்ற ஒரு சூழல் இப்போ இதுல பார்க்கலாம். ஸோ இதுல பியர் கேண்டில் இந்த அப் ட்ரெண்ட் அப்படின்னா இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டைட்டான்ல பாக்குறோம். ஸோ டைட்டான்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அப் ட்ரெண்ட்ல இருக்கு. ஆனா இது ஏற்றத்தின் பிறகு ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்திருக்கே அப்படின்னு சொன்னா இது உடனே பெரிய இறக்கத்தை கொடுத்துருவோம் அப்படின்னா அப்படி யோசிக்க கூடாது. ஏன்னா ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஷேர் என்ன ஆகும், ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி ரீட்ரேஸ்மெண்ட்னா ஏற்றத்தை விட இந்த இறக்கம் குறுகிய இறக்கம் வந்து அது பிறகு மீண்டும் ஏற ஆரம்பிக்கும் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதனால இப்போதைக்கு நீங்க அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஏற்றத்தின் முடிவில் வரக்கூடிய இந்த மாதிரியான ஒரு ரெட் கலர் அப் ட்ரெண்ட்ல இருந்ததுன்னா அது இறங்கி வரும்போது அது ஒரு வாய்ப்பாக பார்க்கணும். திரும்ப ரீபவுண்ட் ஆகி மேல் நோக்கி செல்வதை நீங்க பாக்குறீங்க. அப்போ ரெட் கலர் கேண்டில் வந்தாவே பியர் கேண்டில் வீக்னஸ் அப்படின்னு சொன்னாலும் கூட அப் ட்ரெண்ட்லயும் நமக்கு ரெட் கலர் கேண்டில் வரும். அதை நம்ம எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்கணும் அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். ஓகே. ஸோ அந்த பியர் கேண்டில் அட் தி அப் ட்ரெண்ட் லைன் அப்படின்னு நான் போட்டு காமிச்சிருக்கேன். இது பாத்தீங்கன்னாக்கா இது ஒரு நீண்டகால அடிப்படையில பார்க்கும்போது ஒரு அப் ட்ரெண்ட்ல தான் இருக்குது கிராசிங் பொறுத்த வரைக்கும். இப்ப என்ன பண்ணிருக்கு, ஒரு ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கா கடைசியா, ஆமா. அது எங்க உட்காருது, இந்த அப் ட்ரெண்ட் லைன் மேல உட்காரத நீங்க பாக்குறீங்க. சோ இந்த அப் ட்ரெண்ட் லைன் மேல உட்காரக்கூடிய இந்த பியர் கேண்டில் இது என்னவா செயல்படும், அப் ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டா செயல்படும் படிக்கிறோம். இப்ப சப்போர்ட்டா செயல்படக்கூடிய இந்த அப் ட்ரெண்ட் லைன்ல வந்து உட்கார்ந்து இருக்கிற நிலைமையில அடுத்து ரெண்டு விஷயத்த பார்க்கணும். ஒண்ணு, இது ஒரு புல் கேண்டில் அடுத்தது வந்துருச்சு அப்படின்னா ரீபவுண்ட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வரலாம். இந்த இடத்துல இருந்து அது ரீபவுண்ட் ஆகலாம். இல்ல இதை உடைச்சு அடுத்தது இன்னொரு பியர் கேண்டில் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா இது வந்து நீண்டகால அடிப்படையில் இறக்கத்திற்கான ஒரு ஆரம்பமாகவும் பார்க்கலாம். இது வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிளா பாக்குறோம். நம்ம அப்பப்போ அந்த லைவா நடக்கிற விஷயங்களையும் கூடவே சேர்த்து பார்க்கறதுனால இதனுடைய அடுத்தடுத்த நகர்வுகளை நீங்களும் அப்சர்வ் பண்றதுக்கு ஏதுவாக இருக்கும். சோ ஒரு கேப் டவுன்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் வந்து இந்த ரெட் கலர் கேண்டில் காட்டுற பாருங்க, மேல இது தடுமாறி தடுமாறி மேல ஏறிட்டு இருந்தது பார்த்தோம். ஏன்னா சின்ன சின்ன கேண்டில்ஸ் எல்லாமே தடுமாற்றத்துக்கு குறிக்கும். சோ அப்புறம் என்ன நடக்குது, ஒரு பெரிய பியர் கேண்டில் வருது வித் கேப் டவுன். அப்ப கேப் டவுன்ல ஒரு பியர் கேண்டில் வருதுன்னா என்ன அர்த்தம், அது ஒரு பவர்ஃபுல்லான இறக்கத்திற்கான அறிகுறி.
பவர்ஃபுல்லான இறக்கம் அப்படின்றது ஸோ அது கிட்டத்தட்ட அது ஒரு மிகப்பெரிய 1900 புள்ளிகள் கிட்டத்தட்ட இல்லையா, பெரிய இறக்கத்தை நம்ம பார்க்கணும். 10% ஒரு இறக்கம் இங்க நிகழ்ந்துட்டு இருக்கிறது நம்ம பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கேப் டவுன் ஆகி ஒரு பியர் கேண்டில் வந்துச்சுன்னா அது இன்னும் ஒரு ப்ரொலாங்டு ஃபால், பிகர் ஃபால் அதுக்கான வழிவகுக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா சோ இந்த கேப் டவுன் அப்படின்னு முன்னாடி சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி ஒரு கேப் டவுன் இப்ப பாரதி ஏர்டெல்ல கடைசியா பாக்குறீங்க. சோ இப்ப நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தையும் நான் சேர்த்து சொல்லிட்டு இருக்கிறேன். சோ இந்த கேப் டவுன் ஆனது பவர்ஃபுல்லா இருக்குன்னு நம்ம படிக்கிறோம். ஆனா இதுல ஒரு விசேஷம் என்னன்னா, இது அதனுடைய அடுத்த சப்போர்ட்டுக்கு அருகாமையில் இருக்கிறது. ரைட்டா? சோ 1820 1800 இது முக்கியமான சப்போர்ட் லெவல். சோ இந்த சப்போர்ட் லெவல்ல அது திரும்புமா இல்ல அதை உடைக்குமா அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கணும். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு கேப் டவுன்ல இருக்கிறது நமக்கு ஒரு பெரிய அடுத்த கட்ட பவர்ஃபுல்லான இறக்கத்திற்கு கூட வழிவகுக்கலான்றது ஜென்ரலா நம்ம படிக்கிறோம். ஆனா கூடவே சப்போர்ட் லெவல் இருக்கிறதுனால அது நலிஃபை பண்ணுமா, சப்போர்ட் அது இந்த இந்த கேப் டவுன் பவர்ஃபுல்லான இறக்கத்தை அது நலிஃபை பண்ணுமா, அதை சீர்படுத்தி மீண்டும் மேல் நோக்கி திருப்புமா அப்படின்றத நம்ம வரக்கூடிய காலத்துல பார்க்க வேண்டும். ஓகே, ஸோ தொடர்ந்து இந்த மேஜிக் ஆஃப் கேண்டில்ஸ் பார்த்துட்டு வாங்க. நம்ம 2வது எபிசோடுடைய முடிவுக்கு வந்துட்டோம். இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை நீங்க தொடர்ந்து பார்க்கறது மூலமா உங்களுடைய நாலேஜையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்ஸையும் கீழே போடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.